ராஜ்யசபா எம்பி காலியாக ராஜ்யசபா எம்பி பாமக சார்பில் கோரிக்கை வச்சுருக்கேன் சார். ராஜ்யசபா எம்பி காலியாவது பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுருக்காரு. அந்த காலத்துல எப்பதான் சொல்றது வைக்கலாம் போறது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ண. யாருக்கு சிபாரிசு பண்ணணும்? ரகசியமா இருக்காங்க சொல்றேன். தேமுக கிட்ட கேட்க மாட்டோம். சரி, தேமுக கிட்ட கேட்க மாட்டோம். நீங்க சொல்லுங்க, ரூல் அவுட் பண்ணிடுறேன். அண்மை செய்தி. ராஜ்யசபா சீட் தொடர்பாக திமுகவிடம் பாமக எதுவும் கேட்காது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பாக பல்வேறு கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருகின்றன. கூட்டணி உடன்பாடுகளை எட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 2 வாரமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கூட்டணி தொடர்பான கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் மாறி அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது? ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள். தற்பொழுது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மக்களவை தேர்தலை சந்தித்து முடிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக தங்களுடைய கூட்டணிக்கு அழைத்து வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணிக்கான துருப்புச் சீட்டாக ராஜ்யசபா பதவி இருக்கும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து வருகின்றார். ஏற்கனவே கடந்த காலத்தில் அதிமுக உதவியுடன் ராஜ்யசபா உறுப்பினராக அவர் இருந்து வந்த நிலையில் அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நிறைவுக்கு வருகின்றது. எனவே அதிமுக வசம் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு அதிமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் தான் சற்று முன்பாக தைலாபுரத்திலே செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியிலும் அந்த ஒரு அர்த்தம் துணிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. திமுகவிடம் மாநிலங்களவை இடம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் திமுகவை நோக்கி நாங்கள் ஒரு பொழுதும் அதுபோன்ற கோரிக்கைகளுடன் செல்ல மாட்டோம் என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். அதே நேரம் அதிமுகவிடமும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இருக்கின்றது. அந்த பதவியை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சி செய்யுமா என்ற கேள்விக்கு அவரிடம் நேரடியாக அவர் பதில் வழங்கவில்லை. எனவே அதிமுகவை ராஜ்யசபா என்ற அடிப்படையில் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறக்கூடிய வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிமுக பாமகவை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டது. ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கூட சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தைலாபுரத்திற்கு சென்று கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் பாமக யாரும் எதிர்பார்க்காத வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதாக கடைசி நேரத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு வழங்குவதாக இருந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு அதிமுகவும் பாமகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக விட்டுக் கொடுக்குமா என்று கேட்கப்பட்டது. ஏற்கனவே தேர்தலில் உடன்பாடு எட்டப்பட்ட பொழுது கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்த பொழுது 4 லோக்சபா இடங்கள் 1 ராஜ்யசபா இடங்கள் என்ற பேச்சுவார்த்தை தான் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த சீட்டை பாமகவிற்கு வழங்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் அதையே தற்பொழுது அவருடைய ராமதாஸ் அவர்கள் பேட்டி காட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.